திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அருகே உள்ள மூலச்சி கிராமத்தில் தந்தை மற்றும் 5 வயது மகன் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தின் பின்னணியில் கடந்த 2006ஆம் ஆண்டு தெருக்குழாயில் தண்ணீர் பிடிப்பதில் ஏற்பட்ட தகராறே பல ஆண்டுகளாக நீடித்து வரும் இரத்த பகைக்கு காரணமாக இருந்ததாக கூறப்படுகிறது. மூலச்சி கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் பாண்டியன் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த சித்திரபுத்திரன் குடும்பத்தினருக்கு உறவுமுறையும் இருந்தது. சித்திரபுத்திரனின் மகன்களில் ஒருவருக்கு பெருமாள் பாண்டியனின் தங்கை அந்தோணியம்மாள் திருமணம் செய்து வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் 2006ஆம் ஆண்டு தெருக்குழாயில் தண்ணீர் பிடித்த விவகாரத்தில் பெருமாள் பாண்டியனின் மனைவிக்கும் சித்திரபுத்திரனின் மகன் சுப்பிரமணியனின் மனைவிக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு 2 குடும்பங்களுக்கும் இடையே கடுமையான விரோதமாக மாறியது. அதன் தொடர்ச்சியாக 2007ஆம் ஆண்டு பெருமாள் பாண்டியன் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து சுப்பிரமணியனை கொலை செய்ததாக கூறப்படுகிறது. அதே ஆண்டில் சித்திரபுத்திரனின் மற்றொரு மகனான முத்துக்குட்டியும் கொலை செய்யப்பட்டார். இதனால் பழிவாங்கும் எண்ணத்தில் இருந்த தற்போது கொலை செய்யப்பட்டுள்ள காளிமுத்து மற்றும் அவரது சகோதரர்கள் பெருமாள் பாண்டியனை தாக்க திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதனை முன்கூட்டியே அறிந்த பெருமாள் பாண்டியன் தரப்பினர் காளிமுத்துவின் சகோதரர்களான பெருமாள் மற்றும் பாபநாசத்தையும் கொலை செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த காளிமுத்து சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து பெருமாள் பாண்டியனை காரில் மோதிய பின்னர் வெட்டி கொலை செய்து அவரது தலையை துண்டித்து சாலையில் வீசியதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கில் காளிமுத்து, அவரது மைத்துனர் குமார் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் வெளியே வந்தனர். இதற்கிடையில் திண்டுக்கல் நீதிமன்றத்தில் நிபந்தனை கையெழுத்திட சென்றிருந்த குமாரை பெருமாள் பாண்டியன் தரப்பினர் வெட்டி கொலை செய்ததாகவும் அதற்கு பழிக்கு பழியாக பெருமாள் பாண்டியன் தரப்பை சேர்ந்த சுப்பையாவை காளிமுத்து ஆதரவாளர்கள் கொலை செய்ததாகவும் கூறப்படுகிறது. தொடர்ச்சியான இந்த கொலை சம்பவங்களை முடிவுக்கு கொண்டுவர காவல்துறை உயர் அதிகாரிகள் இரு தரப்பினரையும் அழைத்து சமரச பேச்சுவார்த்தை நடத்தி அமைதியை ஏற்படுத்தினர். இருப்பினும் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு மீண்டும் இரு குடும்பங்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாகவும் அது தொடர்பாக வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று காளிமுத்து தனது 2 மகன்களுடன் இருசக்கர வாகனத்தில் மூலச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த கார் திட்டமிட்டு மோதியதாக கூறப்படுகிறது. விபத்தில் நிலை தடுமாறி கீழே விழுந்த காளிமுத்துவை மர்ம கும்பல் அரிவாளால் வெட்டி கொலை செய்து அவரது தலையை துண்டித்து வீசியதாக கூறப்படுகிறது. காரின் மோதலில் அவரது 5 வயது மகன் ஜெயபால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்றொரு மகன் சின்ராசு படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த இரட்டை படுகொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி காளிமுத்து மற்றும் ஜெயபாலின் உடல்களை வாங்க மறுத்து உறவினர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உறவினர்களுடன் காவல்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். மேலும் மூலச்சி கிராமம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய தனிப்படைகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. 2006ஆம் ஆண்டு ஒரு தெருக்குழாயில் தண்ணீர் பிடிப்பதில் ஏற்பட்ட சாதாரண தகராறாக தொடங்கிய இந்த மோதல் தற்போது நடந்த இரட்டை படுகொலையுடன் சேர்த்து மொத்தம் 9 உயிர்களை காவு வாங்கிய இரத்த பகையாக மாறியுள்ளது. இந்த தொடர் வன்முறைக்கு நிரந்தர முடிவு கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை அப்பகுதி மக்களிடையே வலுத்து வருகிறது. இந்த கொடூர படுகொலை சம்பவம் தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் பால சுப்பிரமணிய சாஸ்திரி சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த வழக்கில் முதல் தகவல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருவதாக தெரிவித்தார். இரு தரப்பினருக்கும் இடையே நீண்ட காலமாக நிலவி வரும் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண காவல்துறை அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் சட்டப்படி குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர முழு முயற்சியும் எடுக்கப்படும் என்றும் எஸ்பி உறுதியளித்துள்ளார். மேலும் இந்த சம்பவத்தில் காவல்துறை கவனக்குறைவாக செயல்பட்டதா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் காவல்துறையின் தரப்பில் எந்தவித அலட்சியமும் இல்லை என்றும் கடந்த 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற சம்பவம் தொடர்பான வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாகவும் மற்ற வழக்குகள் முடிவடைந்துள்ளதாகவும் கூறினார். மூலச்சி கிராமம் தொடர்ந்து காவல்துறையின் கண்காணிப்பில் இருந்து வருவதாகவும் தற்போதைய சம்பவத்திலும் சட்டப்படி உரிய நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார்.